ஹாய் நண்பா! வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இயங்கக்கூடிய பிஎஸ்எஃப் என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த இதை பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்லேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்தம் 85 அதாவது 85 ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப்க்கான வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேக்கன்சி 14 வேக்கன்சியும், ஏஎஸ்ஐ அதாவது லேப் டெக்னீஷியனுக்கு 38 வேக்கன்சியும், ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு 47 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 35,000லேருந்து 1,12,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேப் டெக்னீஷியனுக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி 29,200லேருந்து 92,300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போஸ்டல்லையோ கொரியர்லேயோ அப்ளிகேஷன் பண்ண முடியாது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து 30 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 15 May 2024. அதாவது மே 15 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுலேருந்து 30 நாள்னு வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் ஜூன் 15 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் எல்லாமே இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாஃப் நர்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th or +2 முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிகிரி ஆர் டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரிஜிஸ்டர் பண்ண ஜென்ரல் நர்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேப் டெக்னீஷியனுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th or 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் 10th or +2 முடிச்சிருக்கணும் வித் சயின்ஸ். அதாவது சயின்ஸ் குரூப்பில் 12th பண்ணியிருந்தீங்கன்னா முடிச்சிருந்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸு இன்க்ளூட் ஆகிருக்கணும் உங்கள் சப்ஜெக்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிகிரி ஆர் டிப்ளமோ ஃபிசியோதெரபிஸ்ட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு 21லேருந்து 30யும், லேப் டெக்னீஷியனுக்கு 18லேருந்து 25 வயசு வரைக்கும், ஃபிசியோதெரபிஸ்ட்டில் 20லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதாவது SC/STக்கு பார்த்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 yearsம், எக்ஸ் சர்வீஸ்மேன் நீங்கள் அன்ரிசர்வ் 3 yearsம், ஓபிசியில் 6 yearsம், SC/STக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 8 yearsம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இந்த ஜாப்க்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமும் இருக்குது. அதுபோல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் இது பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது ஹைட் மினிமம் மேலாக இருந்தீங்கன்னா ஆணுக்கு 165 சென்டிமீட்டரும், கேர்ள்ஸுக்கு 150 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைட்டு. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலுக்கு 76 சென்டிமீட்டரும் 81 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வெயிட் உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் ஐசைட் எத்தனை இது இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறது மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமும் வைப்பாங்க. அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள்
1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 7 நிமிஷத்தில் ஓடணும் மேலாக இருந்தால். 800 மீட்டர்ஸ் வந்து 5 மினிட்ஸில் ஓடணும் நீங்கள் ஃபீமேலாக இருந்தால். அதே போல் லாங் ஜம்ப்க்கு பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் வந்து நீங்கள் 11 அடி வந்து நீங்கள் லாங் ஜம்பில் மேலாக இருந்தால் தாண்டணும். ஃபீமேலாக இருந்தால் 8 அடி தாண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 சான்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஜம்ப் பொறுத்தளவுக்கு ஆணுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 அடியும், பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 அடியும் வந்து தாண்டணும், ஹை ஜம்ப் தாண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சான்ஸும் 3 சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ரிட்டன் எக்ஸாம் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாம் மார்க்கை பொறுத்து தான் அந்த இதுக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்னது மாதிரி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அவங்களோட BSF வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த இது வந்து எப்போலேருந்து ஓப்பனில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 19/5/2024 17/6/2024 11:59 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு 200 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். நெட் பேங்கிங் இல்லைனா கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டையும் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து எங்கே வந்து ஜாப் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த PDF ஃபைலில், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சில முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் அந்த நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் இன்க்ளூட் பண்ணணும் அதுக்கான ஃபார்மேட்டையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் படித்து பாருங்கள். உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், இந்த ஜாப் வந்து நமக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.